Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் பேருந்து நிலையம் அவசரமாக திறக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். வழக்கம் போல தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகளை புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அவசரமாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அமர்வதற்கு இருக்கைகள், நிழற்கூடங்கள் இல்லை என்று புகார் கூறிய பயணிகள் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் விளம்பரத்திற்காக திறப்பு விழா நடத்தி மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடந்த ஒரு வாரத்தில் வெறிநாய்கள் கடித்து 30க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்திருப்பது விவசாயிகளை வேதனையடைய வைத்துள்ளது. வேளாளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொன்னப்ப கவுண்டருக்கு சொந்தமான ஆட்டுக்கொட்டகையில் 2 நாய்கள் கொடூரமாக கடித்ததில் 13 ஆடுகள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் கமலாபுரம் பகுதியில் வெறிநாய்கள் கடித்து 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசு வெறிநாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுப்பதோடு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோட்டில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் திமுக மாமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட 8வது வார்டில் மாநகராட்சி சார்பில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி திறனற்ற திமுக மாமன்ற உறுப்பினர் ஆதிகே ஸ்ரீதர் மற்றும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு திமுக மாமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசால் மக்களுக்கு தேவையான குடிநீரை கூட வழங்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் சுகாதாரமற்று இருக்கும் வீடியோ வெளியாகி உள்ளது. பேரூராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மஞ்சள் நிறத்தில் உள்ளதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அதன் பிறகும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் சுகாதாரமற்ற குடிநீரால் நோய் தொற்று ஏற்படுமோ என்ற அச்சத்தில் மக்கள் உள்ள நிலையில் குடிநீர் குழாயில் தாகத்துக்கு தண்ணீர் பிடித்த நபர் அதிகாரிகளின் அலட்சியம் குறித்து வேதனையை வெளிப்படுத்தி வீடியோ வெளியிட்டது பரபரப்பானது. ஸ்டாலின் மாடல் அரசின் குடிநீர் வாரியம் மக்கள் நலனில் அக்கறையின்றி இருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெறிநாய் கடித்து 10 பேர் பாதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டூர் மணிநகர் பகுதியில் தெருநாய் ஒன்று சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளை விரட்டி கடித்ததில் 10 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெறிநாய்களின் தொல்லையால் மக்கள் தொடர்ந்து இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஏட்டளவு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை துயரத்தில் ஆழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாமல் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட நபர் அலைக்கழிக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. நன்னிலம் பகுதியில் பருத்தி வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த நபர் ஒருவருக்கு பாம்பு கடித்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு மருத்துவர் இல்லை எனவும் தனக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் தெரிவித்து அவர் பேசும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அமைச்சர் மாசு மருத்துவர்கள் பற்றாக்குறையை குறித்து கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், பாம்பு கடிச்சிச்சு அப்படின்ட்டு வயல்லேருந்து பறிச்சு போட்டிருக்கேன். பறிச்ச வயல்லேருந்து வந்திருக்கேன், கடிச்சிச்சு. இங்கே வந்து பார்த்தா யாரும் எந்த டாக்டரும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் வேர்த்து ஊற்று எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது. ரத்தம் மட்டும் எடுத்துருக்காங்க, டெஸ்ட்டுக்கு இன்னும் போகவே இல்லை. 3 டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. யார்கிட்ட கொண்டு காட்டுறது, என்ன யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நாகப்பட்டினத்தில் கடல் சீற்றம் காரணமாக 5வது நாளாக நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகையில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் கடந்த 5 நாட்களாக 27க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தினரின் 5000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் நாகப்பட்டினம் கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது.
தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் நடைபெற்ற பேரூராட்சி கூட்டத்தில் தனது பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர் வலியுறுத்தினார். இளஞ்சி பேரூராட்சியில் பேரூராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக கவுன்சிலரும் முன்னாள் தலைவருமான காத்தவராயன் தனது வார்டு பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் வகையில் தண்ணீர் தொட்டி அமைத்து தரவும், பயணிகள் நிழற்குடையில் அமர்வதற்கு இருக்கைகள் அமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாதி சான்றிதழ் வழங்க விடிய அரசின் துணை வட்டாட்சியர் லஞ்சம் கேட்ட சம்பவம் தமிழகத்தில் தலைவிரித்தாடும் லஞ்சத்திற்கு சாட்சியாக மாறியுள்ளது. கடுவனூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற கல்லுடைக்கும் கூலி தொழிலாளியின் மகன் கல்லூரியில் சேர்வதற்காக சாதி சான்றிதழ் கேட்டு இணையத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதனை ஆய்வு செய்த வானாபுரம் மண்டல துணை வட்டாட்சியர் நீலாவதி 4 முறை அவரது விண்ணப்பத்தினை தொடர்ந்து ரத்து செய்ததுடன் சாதி சான்றிதழ் வழங்க 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த வெங்கடேசன் தனது மகனுக்கு உடனடியாக சாதி சான்றிதழ் வழங்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளார். ஜாதி சான்றிதழ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் பிடிச்சிருக்காங்க. இதுதான் கேட்குறோம், அது கொடுங்கன்னு சொல்லிட்டு 5000 ரூபா பணம் கேட்குறாங்க. சரி கொடுக்குறாங்கன்னு கூட சொன்னேன். அப்புறம் என்னால் கொடுக்க முடியல. டெய்லியும் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க தரலன்ட்டு சரியான டைமுக்கு போய் கொடுக்க முடியலன்றதுக்காக ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டது இதெல்லாம் பாருங்கள். தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை காரணமாக குண்டார் அணை நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியது. தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த 5 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குண்டார் அணையின் நீர்வரத்து அதிகரித்து தனது முழு கொள்ளளவான 36 அடியை எட்டி நிரம்பி வழிந்தது. இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.